Hello guys, welcome back to the Python Tamil tutorial. இந்த ஸ்பெசிஃபிக் மூவியில் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஸ்டாட்டிக் கிளாஸ் பற்றி பார்த்துருக்கோம், எப்படி ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ இதே போல் அந்த சீரீஸில் நம்மக்கிட்ட அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு கிளாஸ் இருக்குது. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னால் என்ன அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இஸ் லைக் ஆல்வேஸ் ஏ பேஸ் கிளாஸ். இது எப்பவுமே ஒரு பேஸ் கிளாஸாக தான் ஆக்ட் பண்ணணும். நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அதனால தான் இந்த டாபிக் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு அப்புறமா நம்ம பேசுகிறோம். அப்போ தான் நமக்கு புரியும். எல்லாம் நமக்கு இன்ஹெரிட்டன்ஸ் புரியாமல் நம்ம டாபிக் பார்த்தோன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த வீடியோ இன்ஹெரிட்டன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வில் கெட் பெட்டர் கிளாரிட்டி ஆஃப் இட். ஓகே, ஸோ பேஸ் கிளாஸாக தான் இருக்கணும் எப்பவுமே. பேஸ் கிளாஸ் இஸ் நத்திங் பட் த பேரண்ட் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ ஏன் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் எப்பவுமே பேஸ் கிளாஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் எப்பவுமே ஒரு இன்கம்ப்ளீட் கிளாஸ். அது ஒரு கம்ப்ளீட் கிளாஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அது ஒரு இன்கம்ப்ளீட் கிளாஸ். எப்போ அந்த கிளாஸ் ஒரு கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு பார்த்தா, எப்போ நம்ம அதை இன்ஹெரிட் பண்ணிவிட்டு டெஃபினேஷன் தரோமோ அப்போ தான் ஒரு கம்ப்ளீட் கிளாஸ் ஆகும். சின்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இன்கம்ப்ளீட் கிளாஸாக இருக்கிறனால என்னால் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ பைத்தானில் எப்படி ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் எழுதலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஸ்டாட்டிக் கிளாஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஸ்டாட்டிக் மெத்தட், கிளாஸ் மெத்தட் அப்படின்ற ஆட்ரிபியூட் கிளாஸ் பண்ண போகிறோம். ஆனால் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பைத்தானில் டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. நம்ம எழுதணும் அப்படின்னா நம்மளால் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ டில் தென் இப்போதைக்கு பார்த்துக்கலாம். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. அப்போ நான் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னா, நம்மக்கிட்ட ஒரு மாடியூல் இருக்க ஒரு பேக்கேஜ் கால்ட் ஏபிசி. அந்த பேக்கேஜில் இருந்து தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்ம அந்த பேக்கேஜில் இருந்து நம்ம டெரைவ் பண்ணணும் ஏபிசி அப்படின்ற கிளாஸை. அதுக்கப்புறம் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆட்ரிபியூட் இருக்குது அந்த ஏபிசின்ற மாடியூலில். நம்ம அது ரெண்டுத்தையுமே இன்ஹெரிட் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை எழுத முடியும். இப்போ டெரைவ்டு கிளாஸ் யாருன்னு பார்த்தா, டெரைவ்டு கிளாஸ் ஆக்சுவலாக ஏபிசி கிளாஸை இன்ஹெரிட் பண்ணால் மட்டும்தான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக அவங்களால அந்த டெரைவ்டு கிளாஸை மாற்ற முடியும். ஏபிசின்ற அந்த மாடியூல் தான் எப்பவுமே ஒரு பேஸ் கிளாஸாக இருக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஆல் த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் மஸ்ட் இன்ஹெரிட் ஏபிசி கிளாஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எப்போ ஒரு கிளாஸ் நீங்கள் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிசைன் பண்ணிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, அப்போ அந்த கிளாஸை ஏபிசி கிளாஸில் இன்ஹெரிட் பண்ணணும். ஏபிசின்ற அந்த கிளாஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டால் ஏபிசின்ற மாடியூல்லேருந்து வருது. அந்த ஏபிசி மாடியூலில் உங்களோட கிளாஸ் ஃபைலில் நீங்கள் இம்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஏபிசி கிளாஸை பேஸ் கிளாஸாக நீங்கள் பாயிண்ட் பண்ணிங்கன்னா அப்போ உங்களோட ஸ்பெசிஃபிக் கிளாஸ் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஆகிரும். ஒரு கிளாஸில் இருக்கிற எல்லா மெத்தடுமே அப்ஸ்ட்ராக்டாக இருந்ததுன்னா பை டிஃபால்ட்டாக அந்த கிளாஸுமே அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் தான். ஓகே, அது கீப் தட் இன் மைண்ட். இந்த கான்செப்ட் காமன் கான்செப்ட் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லுமே இருக்குது. ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் எப்படி போடணும் அப்படின்றத கீழே போட்டிருக்கேன். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான் ஒரு ஆட்ரிபியூட். ஆட்ரிபியூட்னா என்னன்னா, மெத்தடுக்கு மேலே போகிறது. நம்ம கிளாஸ் மெத்தட் பார்த்தோம், ஸ்டாட்டிக் மெத்தட் பார்த்தோம், அது எல்லாமே ஒரு ஆட்ரிபியூட். ஓகே, ஸோ அந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்றது ஒரு ஆட்ரிபியூட் தான். இந்த ஆட்ரிபியூட் எப்பவுமே இருக்கணும். லைக் அது அந்த மெத்தடுக்கு மேலே இருந்தால் தான் அந்த ஸ்பெசிஃபிக் மெத்தட் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். கீழே பார்த்தீங்கன்னா டெஃப் மெத்தட் செல்ஃப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். கிளாஸ் எப்பவுமே ஒரு கிளாஸுக்குள்ளே ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்னா அந்த மெத்தடோட ஃபஸ்ட்டு பேராமீட்டர் செல்ஃபாக தான் இருக்கணும். அதனால தான் செல்ஃப் போட்டிருக்கேன். கிளாஸே போடலையே ஏன் செல்ஃப் போட்டேன்னா, ஆப்வியஸாக அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் எப்பவுமே அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்குள்ளே தான் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நான் ஜஸ்ட் பாஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கேன். பாஸ் இஸ் நத்திங் பட் வேரியபிள் டு பில்ட் தராது. அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கிடையாது. இங்கே டிக்ளரேஷன் மட்டும் தான் பண்ணியிருக்கேன், டெஃபினேஷன் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். இது தான் பார்த்துருக்கோம். ஸோ இதை எப்படி ஒரு ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். டில் தென் ஸ்டே டியூன்ட்.